மலேசியாலேருந்து தமிழ்நாட்டுக்கு பயணம் செய்த பல பேர் வந்து அவங்களோட கிரிட்டிக்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, தமிழ்நாட்டில் இது சரியில்லை, அது சரியில்லை, ரோடு வந்து சரியான மணலாக இருக்குது, ரோடு எந்த நேரமும் ஹார்ன் அடிச்சுட்டு தான் போவாங்க, கோயில் ஓரத்தில் சுத்தமாகவே இல்லை, கோவிலுக்குள்ளே அவ்வளோ அநாகரிகமாக இருக்கும், பாத்ரூம் வந்து பயன்படுத்தவே முடியாது, சாப்பாடு சில பேர் ஒத்துக்க மாட்டுது, ஹோட்டலாக கன்றாவியாக இருக்குது, எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே யூரின் நாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பல கொண்டைமைன் பண்ணியிருப்பாங்க, பல கிரிட்டிசைஸும் பண்ணியிருப்பாங்க. இது என்றைக்குமே மறுக்க முடியாத உண்மை தான். ஏன்னா பல இடத்துல பல இன்சிடென்ட் இப்படி இருக்கிறது உண்டு. பல இடத்துல பல பேர் வந்து முயற்சி பண்ணி அந்த ஏரியாவே சுத்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு கோவில் நிர்வாகமும் இருந்தாலும் சரி, அந்தாண்ட பார்த்தோமா என்ஜிஓஸ், இந்த கடைக்காரவங்க, இந்த ஹோட்டலோட உறுப்பினர்லாம் வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து த பெஸ்ட் அவுட்புட் கொடுக்கணும், அதே நேரத்தில் வரப்போகிற கிளைண்ட்க்கு த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும், அவங்களுக்கு கூகுள் ரிவ்யூவில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் சைட்டும் வரக்கூடாது சொல்லிட்டு பல பேர் பல விதமான போராட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா அதிகமாக இந்தமாரி பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், இந்தமாரி பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ், பெரிய பெரிய நிர்வாகத்துக்கெலாம் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணுறது பார்த்தோமா ஃபாரினர்ஸ், குறிப்பாக மலேசியன்ஸ் தான். இதை ஒட்டி நிறைய விஷயத்தில் வந்து கொண்டமைன் பண்ணுற நம்ம மக்கள் சில விஷயத்த வந்து அவங்க ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. உதாரணம், காலையில் எழுஞ்சி கோவிலுக்கு போகிற வழக்கம். இது எந்த இடத்துல நான் பார்த்தேன்னா, மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நான் பார்த்தேன். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் வந்து 4 மணிக்கு போய் வரிசையில் நின்றுமா, ஒரு 4:30 மணிக்கு போல் நடையை திறந்துருவாங்க, அதுக்குள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி என்னோட பாஸ் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து என்னென்னா, ஒரு 9-10 மணிக்கு போன கையோட ஏறத்தாழ 3 மணி நேரம் வந்து அம்பாளை பார்க்குறதுக்காகவே 3 மணி நேரம் லைனில் நிற்க வேண்டியது இருந்துச்சு. இது தமிழ்நாட்டில் குறிப்பாக 2 வகையான லைன் இருக்குது. ஒன்று ஃப்ரீ லைன், அதாவது இலவசம், காசே கட்ட தேவையில்லை, ஆனால் மணிக்கணக்காக நிற்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் அதிகமான கூட்டம் மக்கள் நிற்பாங்க. காசு கட்டிட்டு போயிட்டு சாமி கும்பிட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த லைன் நிற்பாங்க. சில பேர் வந்து இந்த நேரம் பற்றாத குறை, அதே நேரத்தில் கொஞ்சம் அவசரமாக, அதாவது ஸ்பீடாக போய் பார்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 100 ரூபா லைனில் கட்டிட்டு போவோம். மலேசியா காசுக்கு வந்து ஏறத்தாழ ஒரு 5 ரிங்கெட் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய இது இருக்குது, விவிஐபி இருக்குது, அதுக்கப்புறம் மெகா விவிஐபி இருக்குது, இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு ஐட்டனரிஸ். பட் சாதாரண நாளில் வந்து நம்ம 10 மணிக்கு மேலுக்கு போய் சாமி கும்பிட போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணோம், இவந்தோ காசு கட்டிட்டு போகிறதா இருந்தால் கூட. இங்கே நான் 4 மணிக்கு அடித்து பிடிச்சி எப்படியாச்சும் கட்டத்தில் போய் பார்த்துடணும்னு நினச்சி நான் போய் பார்க்கும்போது, அங்கே அந்த நின்றுருக்கிற வரிசையில் இருக்கிறவங்க, அந்த லைனில் இருக்கிற எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்கலாம் நான் கேட்கும் போது, அவங்களாம் அந்த ஏரியாவில் வேலை செய்கிறவங்களாம். அதாவது பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, துணி கடை, நகை கடை, சாப்பாடு கடை, அப்புறம் நிறைய சின்ன சின்ன பொட்டி கடை, இந்தமாரி வேலை செய்கிறவங்க. அதுக்கு அந்தாண்ட பிஸ்னஸ் வழி நடத்துகிறவங்க, வெளியூரில் வந்து பட்டு மாளிகை நிறைய விஷயங்கள் வச்சுருப்பாங்க, அவங்களும் இருக்காங்க. பிறகு வந்து பார்க்குறேன் இந்த தொழில் செய்கிறவங்க, அதாவது வேலைக்கு போகிறவங்க 4 மணிக்கு எழுஞ்சி 4:30 மணிக்கெலாம் லைனில் வந்து நின்று அம்பாள் ஒரு 5 மணிக்கெலாம் பார்த்துட்டு உடனடியாக போய்ட்டு வேலைக்கு போகிறத முன்னே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்த்துட்டு வேலை முடிஞ்சு வந்து கூட சாமி கும்பிட்றாங்க. இதில் என்ன தெரியுதுன்னா, பெரிய பெரிய பிஸ்னஸாக வச்சுருந்தா கூட, தொழில் செஞ்சால் கூட, இல்லை வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கூட, அது என்ன மாரி வேலை செய்கிறதா இருந்தால் கூட காலையில் எழுஞ்சி கோவில் தரிசனம் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நேரம் ஒதுக்குறாங்க, அந்த நேரத்துக்குள்ளே அவங்க டிசிப்ளினாக வாழ்கிறாங்க. இது வந்து நான் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்னு எனக்கு தெரிஞ்சு. ஸோ என்னோடய லைஃப் வந்து அங்கேருந்து நான் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். சரி, காலையில் எழுஞ்சி அருகில் உள்ள கோவிலில் கொஞ்சம் நான் பேர் சாமி கும்பிட்டு வர்றதில் தப்பே கிடையாது. நம்ம ஒரு காரணம் வச்சுட்டு வெள்ளிக்கிழமை தான் கும்பிடணும், செவ்வாய்க்கிழமை தான் கும்பிடணும், அந்த நேரத்தை தான் நான் விளக்கு ஏற்றணும் அப்படி நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருப்போம். ஆனால் தினமும் போய் கும்பிட்ற வைப்ரேஷன் வந்து வேறையாக தான் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வந்து சிறிய கோயில் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு 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 கொம்பானுக்குள்ளே இருக்கிற கோயில் கிடையாது. ஏறத்தாழ ஒரு 5 கோபுரம் இருக்கிற கோவில், அவ்வளோ பெரிய கோவிலில் அதில் வரிசையில் நின்று, அதுவும் காலைல 4 மணிக்கெலாம் நிற்க ஆரம்பித்து 4:30 மணிக்கெலாம், அதாவது 4:30 மணிக்கு 5 மணிக்கெலாம் பார்த்துருவாங்க அம்பாளை. பார்த்துட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு இன்றைக்கி தொழில் நல்லபடியாக நடக்கணும், சிறப்பாக நடக்கணும், அவ்வளோதான். அம்பாளுக்கிட்ட ஒரு கணக்கு வழக்கு சொல்கிற மாரி அந்த விஷயத்த சொல்லிவிட்டு நேராக வேலைக்கு போயிடுறாங்க, சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் மத்தியானம் வேலை முடிஞ்சு வந்துட்டு திருப்பி அம்பாளை பார்த்துட்டு தான் வீட்டுக்கே போகிறாங்க. ஸோ இது அவங்க ஏரியாவில் அந்த கோயில் வந்து பிரசித்தி பெற்றது, அதனால் அவங்க அதை செய்கிறாங்க. ஓகே, நம்ம ஏரியாவில் கண்டிப்பாக நிறைய கோயில் இருக்குமே,
ஆனால் நம்ம ஏரியாவில் அந்தமாரி ப்ராக்டிஸ் பண்ணுறோமா கேட்டோமா கிடையாது. அதான் மலேசியாவிலேருந்து போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குறைகளை கண்டுபிடிச்ச நம்ம மக்கள் அங்கே இருக்கிற நிறைகளை சொல்ல மறந்துட்டாங்களோன்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். அதுதான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். இது அவ்வளோ அழகான விஷயம். பெரிய பெரிய முதலாளியாக இருந்தால் கூட, சிறிய தொழிலாளியாக இருந்தால் கூட கண்டிப்பாக சாமி கிட்ட போயிட்டு அனுமதி கேட்டு உத்தரவு கேட்டு இன்றைக்கி நல்ல தொழில் நடக்கணும், குறை இல்லாமல் நடக்கணும், நிறையாக நடக்கணும், அதே நேரத்தில் முழுமையாக நடந்து முடிஞ்சிடணும், எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிட்டு ஆசீர்வாதம் பெற்றுட்டு அதுக்கப்புறம் தான் தொழிலுக்கே போகிறாங்க. இதுக்கு ஏன் நான் கோவிலுக்கு போனோம், என் வீட்டிலே கோவில் அறையாக தான் இருக்குது, அங்கேயே நான் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் மாற்று கருத்து வைக்கல. பட் இதேமாரி பெரிய பெரிய முதலாளி அவங்க வீட்டில் எவ்வளோ பெரிய சிலையை வச்சுருப்பாங்க யோசிச்சு போயிருக்கேன். பெரிய பெரிய சந்தன கட்டையில் செஞ்சுருக்கலாம், தேக்கு கட்டையில் செஞ்சுருக்கலாம், இல்லாட்டி கருங்கல்லிலே வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்கலாம். தங்க கடை முதலாளி, நகைக்கடை முதலாளி, இந்த பட்டு மாளிகை கடை முதலாளி அவரும் வரிசையில் தான் நின்றுட்டு போகிறாருன்னா, அவர் வீட்டில் இருக்கிற தெய்வமாக இருந்தால் கூட தெய்வத்தை தேடி போய் வணங்குற விதம் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவர் டிசிப்ளின் பண்ணியிருக்காரு. இதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது என் வாழ்க்கையில் மாற்றி அமைச்ச ஒரு விஷயம். நானும் இது பின்தொடர்ந்து வரப்போகிறேன். எந்த ஆலயமாக இருந்தால் கூட, அருகில் இருக்கிற எந்த ஆலயமாக இருந்தால் கூட அந்த ஆலயத்தில் போய்ட்டு அம்பாளையோ இல்லாட்டி ஐயனோ இல்லாட்டி முருகனோ இல்லாட்டி விநாயகரோ போய் பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைகளை தொடங்கலாம். இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். நன்றி.